பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 5வது நாள் ஜெபத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு இந்த ஜெபம் முடியும் போது பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. இன்றைக்கு ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே தந்த ஒரு வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தினுடைய 22வது வசனம். அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. இன்னொரு விஷயம் வாசிக்கலாம். அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சிம்சோனுடைய காரியம் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த காரியம். ஒரு நாள் பராக்கிரமசாலியாய் மிகப்பெரிய ஒரு தேவ மனிதனாய் இவன் வலம் வந்தான். நிறைய ஜனங்கள் இவனை பார்த்து பயப்பட்டார்கள். எதிரே இருக்கிற அந்த ராஜாங்கம் இவனை பார்த்து ரொம்ப அஞ்சினது. ஆனால் திடீரென்று ஒரு நாள் மிகவும் வருத்தத்தோடு தன்னுடைய சொல்ல முடியாத ரகசியத்தை அவன் வெளியே சொன்னதினால் அவனுடைய தலைமயிர் சிரைக்கப்பட்டது. அந்த தலைமயிர் சிரைக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அவனுடைய பலனெல்லாம் அவனை விட்டு போனது. உடனே அவனுடைய எதிரிகள் வந்து அவனை அந்த தேசத்திற்கு எடுத்து கொண்டு போய், வேதம் சொல்லுகிறது, சிறைச்சாலையிலே அவனை உட்கார வைத்து மாவரைக்கும்படியாய் அவனை செய்தார்கள். எல்லாவற்றையுமே இழந்து விட்டான். அவனுடைய வாழ்க்கையில இழக்காதது ஒன்றுமில்லை. நிறைய பேர் அவனை பார்த்து பரிதாபப்பட்டார்கள். எப்படி இருந்த முடி, அவனுடைய முடியில தான் சகல பலமும் இருந்துச்சு. இப்ப எல்லாமே இழந்து விட்டானே, இனி அவனுடைய வாழ்க்கையில அவனை தூக்கி எடுக்கிறதற்கு யாரும் முடியாது என்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவன் தள்ளப்பட்டான். ஆனால் நம்முடைய வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தலைமயிர் சிரைக்கப்பட்டதுக்கு பிற்பாடு மறுபடியும் முளைக்க தொடங்கிற்று. முளைக்க தொடங்கிற்று. வேதத்திலே இந்த வார்த்தை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவனுடைய தலைமயிர் திரும்ப முளைக்க தொடங்கினது. எல்லாருடைய பார்வைக்கும் முடிந்தது என்று நினைத்தார்கள். அவனே ஒருவேளை அவ்வளவுதான், இதற்கு மேல் என்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லை, கர்த்தர் கொடுத்த எல்லா கிருபைகளையும் நான் இழந்தேன், ஆண்டவர் கொடுத்த எல்லா வாய்ப்புகளையும் நான் இழந்தேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தலைமயிர் மீண்டும் முளைக்க தொடங்கினது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த 5வது நாள் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசினார். ஒருவேளை ஆண்டவர் கொடுத்த சில ஆசீர்வாதங்களை, கிருபைகளை, உயர்வுகளை, சில இடங்களை நான் இப்படி விட்டு விட்டேனே, என்னுடைய பாவத்தினால் நான் இழந்து விட்டேன், என்னுடைய பேச்சினால் நான் இழந்து விட்டேன், என்னுடைய ஞான குறைவினால் நான் இழந்து விட்டேன். இனி அந்த இடம் திரும்ப எனக்கு கிடைக்குமா? இனி அந்த இடத்துல நான் உட்காருவேனா? திரும்பி நான் அதே மாதிரி பயன்படுவேனா என்றெல்லாம் உங்களுடைய இருதயம் கலங்கலாம். நிறைய பேர் உங்களை பார்த்து எப்படி இருக்க வேண்டிய ஒரு நபர், எப்படி வர வேண்டிய ஒரு நபர், ஆனா எல்லாவற்றையும் இழந்து இப்படி ஒன்றுமில்லாமல் உட்கார்ந்துட்டு இருக்கிறானே, ஒன்றுமில்லாமல் போய்விட்டாளே என்றெல்லாம் அநேகர் உங்களை பார்த்து பரிதாபப்படுகிறது போல சொல்லலாம். அந்த பரிதாபம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, என்னை பார்த்து பரிதாபப்படுறதை நான் விரும்பல, நான் அப்படி இருக்க வேண்டியவன் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், அந்த சிம்சோனுக்கு எடுக்கப்பட்ட அந்த முடி திரும்ப முளைக்குமானால், திரும்ப அவனுக்கு கர்த்தர் அந்த கிருபையை கொடுப்பாரானால், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், எந்தெந்த கிருபையெல்லாம் இழந்தீர்களோ, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு போனதோ, அது எல்லாவற்றையும் திரும்ப கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அமிழ்ந்து போனது, பிடுங்கப்பட்டது, அழிக்கப்பட்டது இந்த 21 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ளே நான் நம்புகிறேன் திரும்பவும் முளைக்க தொடங்கும். அந்த கையளவு மேகத்தை நீங்கள் நிச்சயம் பார்ப்பீர்கள். உங்கள் கண்கள் காணும். அநேகருடைய கண்கள் ஆச்சரியப்பட போகிறது. திரும்ப இது வளராது என்று நினைத்தோம், திரும்ப இது முளைக்காது என்று நினைத்தோம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், மறுபடியும் நான் உன்னை வளர்த்துவேன், மறுபடியும் நீ இழந்த அனைத்தையும் உனக்கு நான் திரும்ப தருவேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த 5வது நாளுக்காக நன்றி அப்பா. எத்தனை பேர் சிம்சோனை போல கிருபைகளை இழந்து போனார்களோ, அவருடைய பிள்ளைகள் கிருபைகளை இழந்து போனார்களோ, ஆனால் சிம்சோனுடைய முடியை மறுபடியும் முளைக்க பண்ணின தெய்வம் அந்த பிசினஸ் மறுபடியும் முளைக்கட்டும், அந்த குடும்பம் மறுபடியும் வளர ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரே, எதெல்லாம் என் பிள்ளைகள் இழந்தார்களோ
அத்தனையும் திரும்ப நீர் தருகிறதற்காக நன்றி அப்பா. மனதார உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல இன்னும் வாட்ஸ்அப் மூலமாய் எங்கள் பிள்ளைகளை அனுப்புகிற அத்தனை ஜெப விண்ணப்பத்திற்கும் நீர் பதில் தருவீராகப்பா. ஒவ்வொன்றும் சாட்சிகளாய் மாறுவதாக ராஜா. மனதார ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இன்று 10 மணிக்கு நமக்கு உபவாச ஜெபம். நேரடியாய் திருச்சபைக்கு வருகிறவர்கள் வரலாம், முடியாதவர்கள் ஆன்லைன்ல லைவாய் நீங்கள் எங்களோடு இருக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு என்னுடைய இருதயத்திலே நோ சொல்ல தயங்காதே என்கிற ஒரு வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் இணைந்து கொள்ளுங்கள். சேர்ந்து இன்றைக்கு உபவாசத்தோட கர்த்தரை தேடுவோம். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord.